ஹாய் வெல்கம் டு க்ரோ இட் ரிப்பீட் வித் மீ. ஸோ இன்றைக்கி ஈவினிங் கார்டனுக்கு வந்தோன்னே பார்க்கும்போது நேற்று பாய்ச்சினபடியே வாழைக்கண்ணில் வந்து தண்ணி பைப் இருந்தது. ஸோ அதை அப்படியே திறந்து விட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் நம்ம நட்டு வச்ச பீக்கங்காவும் சொரக்காவும் நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. அதுலேயுமே இந்த பீக்கங்காய் வந்து நல்லா கொடி மாதிரியே வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம தக்காளி வச்சதில் 4 இப்போ 2 தான் இருக்குது. அந்த 2மே எனக்கு ஆனால் வளர்கிற மாதிரி தெரில. எங்கள் அக்கா கிட்ட கேட்டேன், ஆனால் வளருதுன்னு தான் சொன்னான். அப்புறம் நம்ம சில்லி போட்டிருந்தோம்ல, அதில் வந்து நிறையா செடி வச்சோம். அதில் வந்து எல்லா செடியுமே வந்திருக்கு. அது எல்லாமே நிறையா நல்லா துளிர் விட்டு வருது. இந்த செடிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனே வாழைக்கண்ணுக்கு தண்ணி விட்டுருந்தது வந்து நிறைஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஆரஞ்சு மரத்துக்கு மாற்றி விட்டுட்டோம். அதை மாற்றி விட்டதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து பார்த்தா சன்ஃப்ளவர் செடி இருந்தது. அது ஆக்சுவலாக ஒன்று தான் இப்போ இருக்குது. பட் ஆனால் அதுலேருந்து ஒரு பூ வந்துட்டால் கூட போதும். நம்ம அதில் உள்ள சீடு வச்சு பண்ணிக்கலாம் நிறையா. அப்புறம் ஜினியா நிறையா இதில் போட்டிருக்கோம். ஜினியா நல்லாவே வந்திருக்கு. மிக்ஸ்டு வெரைட்டி. ஜினியா ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் நேற்று விழுந்த 2 தேங்காய் வந்து எங்கள் அக்கா உடச்சிட்டு இருந்தா. ஆக்சுவலாக அது உடைக்கிறதுக்கு முன்னாடி குட்டியாக இருந்தது. உடச்சி கையில் வச்சு பார்த்தா அப்படியே கை கடக்கமாக ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு மெடிசினல் பிளான்ட். இது ஓமவல்லினும் சொல்லுவாங்க, கற்பூரவல்லினும் சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் ஈஸியாக அந்த குச்சியை நட்டு வச்சா கூட போதும். அதுலேருந்து நல்லா துளுத்து வந்துடும். இதை வந்து நம்ம கோல்டு காஃபுக்கு கஷாயம் வச்சு குடித்தா ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.